இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கதை சொல்ல போறேன். இது உங்கள் வாழ்க்கையில் உறுதி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் முக்கியத்துவத்தை உணர வைக்கும். இந்த கதை அக்பர் ராஜா மற்றும் ஒரு சிறுவனின் அர்ப்பணிப்பை பற்றி. இது எளிதா கடக்க முடியாத சவாலை எப்படி ஒருவன் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த கதையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான சிறிய முயற்சிகளை நினைவில் வைக்கவும், மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரு நாள் அக்பர் ராஜாவின் அரண்மனையில் சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் மந்திரிகள் கூடியிருந்தார்கள். அவர் அனைவருக்கும் ஒரு சவால் விடுத்தார். இந்த அரண்மனைக்கு எதிரே ஓடப்போகும் பெரிய ஆற்றின் வெகுஜலத்தை குடைச்சல் செய்து 10 நாளில் வெளியேற்ற முடியுமா? அரண்மனையில் இருந்த மந்திரிகளும் சிந்தனையாளர்களும் குலைந்து விட்டார்கள். அது பெரிய வேலை என்று எண்ணி, இது ஆழ்ந்த அருவி, இதை 6 மாதங்களில் கூட முடிக்க முடியாது என்று கூறினர். அரண்மனையில் இருந்த ஒரு சிறுவன் ராஜாவின் அருகே வந்து, நான் இதை செய்ய முயற்சிக்கிறேன் என்றான். அவன் வயது குறைவாக இருந்தாலும் அவனுடைய உறுதியும் தைரியமும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவனை பார்த்து அக்பர் சிரித்து, நீ அதுக்கு என்ன சொன்ன போற அப்படின்னு கேட்டார். சிறுவன் ஒரு புன்னகையுடன், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பாத்திரம் வெந்நீரை வெளியேற்றுவேன், அதற்காக பகலிலும் இரவிலும் வேலை செய்ய நேரம் எடுத்துக்கொள்வேன் என்றான். அந்த சிறுவனின் உறுதி மற்றும் முயற்சி அனைத்து மக்களையும் ஈர்த்தது. தினமும் 10 பேர், பிறகு 100 பேர் சேர்ந்து அவனுடன் அந்த ஆற்றை துரத்த துவங்கினர். 10 நாட்களின் முடிவில் ஆற்றின் வெகுஜலமும் வெளியேற்றப்பட்டது. எல்லோரும் ஆச்சரியத்துடன் இருந்தனர். அக்பர் சிறுவனை அழைத்து, உன் முயற்சியும் உறுதியும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இன்று நீ சுடர் புகழாகியாய். இந்த உலகில் எந்த வேலையும் இம்பாசிபிள் இல்லை. நம்பிக்கை மற்றும் முயற்சி கொண்டால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்றார். நம்ம குறிக்கோள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சி செய்தால் அதை அடைய முடியும். உறுதி மற்றும் தைரியம் உங்கள் வெற்றியின் முதுகெலும்பாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு உறுதியும் முயற்சியும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்தி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் சிறிய முயற்சிகள் மூலம் பெரும் வெற்றிகளை அடைய முடியும். உங்களது கனவுகளை நம்புங்கள், தொடர்ந்து பயணிக்கவும். இந்த கதை உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், மேலும் ஊக்கமளிக்கும் கதைகள் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.